எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொளகாணி தழை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒத்த தலைவலி இருக்கிறவங்களாம் இந்த தலையை வந்து அரைச்சி வெயிலில் காய வச்சு எண்ணெயில் காய்ச்சி வந்து டெய்லி வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலிங்கிறது சுத்தமாக இருக்காது. இந்த தழை பார்த்திங்கன்னா செடி வந்து கொடி மாதிரி தான் இருக்கும், படர்ந்து இருக்கும். இதோட காம்பு தண்டுலாம் பார்த்திங்கன்னா ரோஜா செடியில் இருக்கிற முள் மாதிரி நிறையா முள் இருக்கும். இலை பார்த்திங்கன்னா மருதாணி தழை மாதிரி இருக்கும். மருதாணி தழை வந்து பெருசாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சிறுசாக இருக்கும். வாசனை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை அடிக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, நல்ல வாசனையாக இருக்கும். இதில் இருக்கிற தலையை மட்டும் நான் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கிறேன். முள் இருக்கிறனால வந்து நான் பார்த்து கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறனால வீடியோ வந்து நல்ல பொறுமையாக வந்து எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து தலைவலி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பறித்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தண்டு பகுதியை எடுத்துகிட்டு இந்த இலையை மட்டும் தனியாக ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கிறேன். நல்ல மைய அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் இதை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வடகத்துக்கு காய வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம காலையில் வந்து நல்லா வெயில் அடிக்கும் போது காய வச்சோம் அப்படின்னா சாயங்காலமே வந்து நமக்கு வந்து காஞ்சிரும். எனக்கு வந்து அன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கலை, அதனால் வந்து நான் 2 நாள் வந்து காய வச்சுக்கிறேன். நாம் இதை வந்து பச்சையாக வந்து எண்ணெயில் காய்ச்சி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டுரும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணுறோம். இது வந்து 1 இயர் வரைக்கும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நைஃபை வச்சு நம்ம காஞ்சதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1/2 லிட்டரில் வந்து 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து தலை கொஞ்சமாக தான் நான் எடுத்துருக்கிறேன், அதனால் வந்து நான் 1/4 லிட்டர் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காய வச்சுருக்கிற தலையை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம நைட்டு காய்ச்சினோம் அப்படின்னா காலையில் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தனியாக ஒரு பாட்டிலில் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றி டெய்லி வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டெய்லி நம்ம தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து தலைவலியே வராது. ஏன்னா வந்து நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு முதல்லலாம் வந்து அடிக்கடி தலைவலி வரும். கல்யாணமான புதுசில் வந்து எனக்கு அடிக்கடி வந்து ஒத்த தலைவலி வரும். டேப்லெட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி தலை இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து தலைவலி வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கட்டும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.